Hello students, இன்னைக்கு CBSE class 10 coordinate geometry ஓட previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. In what ratio does the x-axis divide the line segment joining the points 2, -3 and 5, 6? Find the coordinates of the point of intersection. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த லைன் செக்மெண்ட் என்ன ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2, -3ன்னு ஒரு பாயிண்ட்டு, 5, 6ன்னு ஒரு பாயிண்ட். சரிங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல 2 கண்டுபிடிக்கணும், ரேஷியோவையும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி அந்த கட் பண்ணுது இல்லையா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வந்து 2, -3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பாருங்கள் 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. 5, 6 வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. லைன் ட்ரா பண்ணியாச்சு. லைன் ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணியிருக்கு. அவங்களும் கொஷின் என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட கோஆர்டினேட்டில் ஒய்யோட வேல்யூ கன்ஃபார்மாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸோட பாயிண்ட் அன்னோன் வேல்யூன்றதுனால நான் x, 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த லைன் வந்து ஏதோ ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கும், அந்த ரேஷியோவை நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா யூஸிங் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை லெட் P 2, -3 Q 5, 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை 6ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நம்ம செக்ஷன் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதலாம். mx2 + nx1 divided by m + n, my2 + ny1 divided by m + n. இல்லை இப்போது பியோட பாயிண்ட்டை நான் x1, y1 எடுத்துக்கலாம், q பாயிண்ட்டை x2, y2 எடுத்துக்கலாம். mnங்கிறது ரேஷியோ. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ரேஷியோ தான் நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது நம்மள ரேஷியோவை எடுத்துக்கலாம். லெட் த ரிக்வயர்ட் ரேஷியோ k:1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்படி இந்த k:1 வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ரேஷியோ ஜென்ரலாக செக்ஷன் ஃபார்முலா எப்படி பார்ப்போம், m:n. ரைட்டா? இந்த n வந்து நம்ம இதை m/n:1ன்னு எழுதலாம். சரிங்களா? m/nக்கு பதிலாக நமக்கு ஒரு ஜென்ரல் கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம். நான் இந்த இடத்துல k போட்டேன், k:1 போடலாம், λ:1ன்னு எழுதலாம். புரியுதுங்களா? எப்படி இந்த k:1 வந்துச்சுன்னு, இந்த k:1ஓட வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த k:1 தான் என்னது, m:n. அப்போ எம்முக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், k. n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1. புரியுதுங்களா? இந்த m:n தான் நம்ம என்ன எடுத்துக்கோம், k:1 மாறி இருக்கு. ஓகேவா? அப்போது r = m-க்கு பதிலாக என்னது, k சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. x2ஓட வேல்யூ என்ன, 5 + n-ஓட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ 2 டிவைடட் பை m + n, k + 1. ரைட்டா? m-ஓட வேல்யூ அகெயின் என்ன, k, y2ஓட வேல்யூ 6 ப்ளஸ் n-ஓட வேல்யூ 1, y1ஓட வேல்யூ -3 டிவைடட் பை k + 1. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல இந்த r பாயிண்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னு சொல்கிறதுனால அந்த r பாயிண்ட் எப்படி இருக்குது, x, 0. எப்பவுமே கோஆர்டினேட் பாயிண்ட் எப்படி எழுதுவோம், கோஆர்டினேட் பாயிண்ட்னாலே நம்ம எப்படி எடுப்போம், x, y. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுறதுனால ஒய்யோட வேல்யூ கன்ஃபார்மாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அதுதான் இது. அப்போ ஆருக்கு பதிலாக நான் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம், x, 0ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது இங்கே ஆருக்கு பதிலாக நான் x, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 5 × k 5k, 2 1 is 2 டிவைடட் பை k + 1, 6 × k 6k -3 டிவைடட் பை k + 1. ரைட்டா? இப்போ இது ரெண்டும் நான் எப்படி கம்பேர் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ இது எக்ஸ். ரைட்டா? இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு எக்ஸும் இதுவும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இது 0 அப்படின்னா இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் ஃபுல்லாக, இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக 0வாக இருக்கும். ரைட்டா? அப்போ இது எப்படி எழுதலாம், 6k - 3 டிவைடட் பை k + 1 = 0. ரைட்டா? டினாமினேட்டர் ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போது 6k - 3 0 × k + 1, அப்போ என்ன ஆகிடும், அது 0. 6k - 3 = 0. ரைட்டா? அப்போது 6k = 3. 6 ரைட் சைடு வந்தால் டிவைடட் பை 6, கேயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு,
1/2 சரிங்களா. நம்ம என்ன ரேஷியோ என்ன எடுத்துக்கிட்டோம், k:1 இல்லையா. அப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரேஷியோ therefore required ratio 1/2:1. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, k:1 இல்லையா, 1/2:1ன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா ஃப்ராக்ஷனில் இருக்க நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லை, இது வந்து ப்ரூவ் தட்டில் சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படியும் கொடுத்துருக்கலாம் ப்ரூவ் தட்டில். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டில் 2 இருக்கிறதுனால இந்த இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், 1:2. புரியுதுங்களா. அதோட ரேஷியோ வந்து 1/2:1னாலும் சரி 1:2னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். எப்படின்னு போட்டிருக்கேன் தெரியுதா, இந்த ரேஷியோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2, 1:2. ஓகேவா. இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ திருப்பி இந்த பார்ட் 5k + 2 / k+1 எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுக்கலாமா. கேக்கு பதிலாக நம்ம வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா. x = 5k + 2 / k+1 செக்ஷன் ஃபார்முலாலேருந்து எடுத்திருக்கோம். இல்லை கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/2 + 2 k-ஓட வேல்யூ 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 1/2 × 5 5/2 + 2 டினாமினேட்டரில் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1 is 2, 2 + 1 3/2. ஓகேவா. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 + 5 9/2, 9/2 டினாமினேட்டில் 3/2. நியூமரேட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டில் இருக்க ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. 2 2 கேன்சல், 3 1 is 3, 3 3s are 9. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3. ஓகேவா. நம்மள கோஆர்டினேட் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. therefore coordinates are x, 0ன்னு எடுத்தோமா, எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ என்னது 0. புரியுதுங்களா. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ in which the point -3, p divide the line segment joining the point -5, -4 and -2, 3. hence find p. p யோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, -5, -4 -2, 3 சரிங்களா. அந்த லைன்லேயே இந்த -3, பாயிண்ட்டுங்கிறது கட் ஆகிறல இன்னொரு பாயிண்ட். ஓகேவா. இந்த லைன் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைன் செக்மெண்ட் ஏபிங்கிறது லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏன்ற பாயிண்ட் பின்ற பாயிண்ட் இருக்குது சரிங்களா. அதில் ஏதோ ஒரு இடத்துல பீன்ற பாயிண்ட் இருக்குது சரியா. அந்த பி வந்து கட் ஆகுது, இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை கட் பண்ணுது. அந்த பியோட கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து -3, p அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம ரேஷியோவை நம்ம எப்படி எடுப்போம், ரேஷியோ வந்து அன்னோனாக இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், k:1ன்னு எடுத்துக்கலாம். ரிக்வைர்ட் ரேஷியோ பி k:1. ஓகேவா. அப்புறம் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நான் ஏ வந்து -5, -4, பி வந்து -2, 3, அந்த பாயிண்ட் பி வந்து -3, p அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல திருப்பி நம்ம செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் ஃபார்முலா என்ன, mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n. ஓகேவா. இந்த பாயிண்ட்டை நம்ம x1 y1 எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. பீன்ற பாயிண்ட், ஏன் இங்கே பீன்ற பாயிண்ட்னு எடுத்தேன்னு தெரியுதா, பி பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கட் ஆகுது இல்லையா சரிங்களா. இந்த பி பாயிண்ட் தான் நமக்கு இந்த இடத்துல இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை கட் பண்ணுது. ஓகேவா. அதனால தான் நான் இங்கே பி எடுத்தேன். போன சம்மில் இங்கே 6ன்னு வச்சுருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் 6ன்னு வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது சரிங்களா. இப்போது பிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், -3, p. இப்போது எம்மோட வேல்யூ என்ன, k, x2ஓட வேல்யூ -2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ -5 டிவைடட் பை k + 1, எம்மோட வேல்யூ k, y2ஓட வேல்யூ 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1, y1ஓட வேல்யூ -4 டிவைடட் பை k + 1. புரியுதுங்களா. அப்போது -3, p மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -2k -5 டிவைடட் பை k + 1, 3k -4 டிவைடட் பை k + 1. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம k பாயிண்ட்ஸை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இல்லை பாருங்கள்,
இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட்டு, அப்போ இதுவும் என்னது எக்ஸோட வேல்யூ தான். இது ரெண்டுத்தையும் -3யும் இந்த வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன் இங்கே பியும் இதை எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பிங்கிறது அன்னோன்னு, கேங்கிறதும் அன்னோன்னு, அப்போ நமக்கு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதனால இந்த -3யும் இந்த -3ங்கிறது எந்த கோஆர்டினேட் பாயிண்டில் இருக்குது, எக்ஸில் இருக்குது ரைட்டா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ -3 ஈக்குவல் டு -2k -5 divided by k plus 1. Cross multiply பண்ணலாம். -3 times k plus 1 equal to -2k -5. -3 எடுத்து ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -3k -3 equal to -2k -5 plus 3 -2. ஓகேவா? -5 plus 3 என்னது -2. மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ கேவோட வேல்யூ என்ன 2. ஓகேவா? கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ரேஷியோ கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் நம்ம என்ன எடுத்தோம், k:1. அப்போ ரேஷியோ என்னது 2:1. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு பி பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? நம்மளுக்கு அங்கே என்ன கோஆர்டினேட் பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ரேஷியோ வந்து 2:1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு செக்ஷன் ஃபார்முலா போடும்போது நம்மளுக்கு இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்தது இல்லையா, -3, p ஈக்குவல் டு இந்த பியோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிங்கிறது எந்த பாயிண்ட்டில் இருக்குது பாருங்கள், ஒய்யோட கோஆர்டினேட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்க ஒய்யோட கோஆர்டினேட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ பி ஈக்குவல் டு 3k - 4 டிவைடட் பை k + 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பி ஈக்குவல் டு 3k - 4 டிவைடட் பை k + 1. நம்மளுக்கு இப்போ கேவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 2 இல்லையா. 2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 times 2 -4 divided by k பதிலா 3p2 plus 1. 3 times 2 6 - 4 divided by 3. ஓகேவா? அப்போது 6 - 4 என்ன 2 டிவைடடில் 3. ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2/3. நம்ம அவங்க கேட்ட ரேஷியோவும் கண்டுபிடிச்சாச்சு, பி பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் a -2, -1, b a, 0, c 4, b d 1, 2 are the vertices of a parallelogram. Parallelogram vertices பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ வேல்யூ பி வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கிவன் வேல்யூஸ் வந்து parallelogram வெர்டிசஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ parallelogram ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணலாம், ஏபியை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ parallelogram நான் இப்போ ஏபிசிடியை என்ன பண்ணியிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் செட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஆன்டி கிளாக் வைஸில் போகலாம், இல்லை கிளாக் வைஸ் போகலாம். சரிங்களா? நான் ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் டயக்னல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போது ஏலேருந்து சி ஒரு டயக்னல், பிலேருந்து டி ஒரு டயக்னல். அந்த டயக்னல் மீட் ஆகிற பாயிண்ட்டு எக்ஸாக்டாக என்னவாக இருக்கும் அப்படின்னா மிட் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்போது ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா x1 + x2/2, y1 + y2/2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஏசியோட மிட் பாயிண்ட்டும் சரிங்களா பிடியோட மிட் பாயிண்ட்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏசிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்ம் போட போகிறேன். ஏயோட வேல்யூவை x1 y1 எடுத்துக்கணும், சியோட வேல்யூவை x2 y2 எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது -2 + 4 டிவைடட் பை 2 -1 + b டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிடிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போடும்போது a + 1/2, 0 + 2/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -2 + 4 2/2 -1 + b/2. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா வேரியபிள் இருக்குது. இங்கே a + 1/2, 0 + 2/2 என்னது 2/2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா பேரலோகிராம் சொல்லும் போது டயக்னல்ஸோட மிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போது இது எக்ஸ் பாயிண்ட் இல்லையா, இதில் இருக்க எக்ஸ் பாயிண்ட்டும் இதில் இருக்க எக்ஸ் பாயிண்ட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 2/2 = a + 1/2. அதே மாதிரி இதில் இருக்க ஒய் பாயிண்ட் எடுங்க, என்னது -1 + b/2வையும் 2/2வையும். புரியுதுங்களா? இதில் இருக்க ஒய் பாயிண்ட்டையும் இதில் இருக்க ஒய் பாயிண்ட்டையும் என்ன பண்ணிக்கிட்டேன், ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். டினாமினேட்டர் கேன்சல், +1
லெஃப்ட் சைடு வந்தால் -1. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 1. புரியுதுங்களா? எங்கேயும் டினாமேட்டர் கேன்சல். அப்போது -1 ரைட் சைட் போனால் என்ன ஆகும் +1. 2 + 1 என்ன 3. நம்மளை ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியணும்? பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? பேரலோகிராம் சொன்ன பிறகு அது டயக்னலோட கட் பண்ணுறது கண்டிப்பாக எக்ஸாக்டாக என்னவாக தான் இருக்கும், மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை யூஸ் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 4th கொஷின் பார்க்கலாம். டிட்டர்மைன் த ரேஷியோ இன் விச் த லைன் 3x + y - 9 = 0. Divide the segment joining the point 1, 3 and 2, 7. 1, 3, 2, 7ங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டில் இருக்க 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸை இந்த லைன் வந்து இது என்னது ஈக்குவேஷன் இல்லையா, லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த லைனோட இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா 1, 3, 2, 7 ஜாயின் பண்ணுற லைனை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேஷியோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஏபிங்கிறது ஏவோட பாயிண்ட்டு 1, 3, 2, 7. சரிங்களா? இது ஒரு லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுறது தான் என்ன, அதோட லைனோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. 3x + y - 9 = 0. இந்த சி பாயிண்ட் நமக்கு தெரியாது. நம்ம கேட்குறது வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1, 3 x1 y1 எடுத்துக்கலாம். 2, 7 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது செக்ஷன் ஃபார்முலா என்ன, c = mx2 + nx1 divided by m + n divided by my2 + ny1 divided by m + n. இதுதான் செக்ஷன் ஃபார்முலா. நம்ம இந்த இடத்துல ரேஷியோவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், k:1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது mோட வேல்யூ என்ன k, x2ஓட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ 1 டிவைடட் பை k + 1, mோட வேல்யூ k, y2ஓட வேல்யூ 7 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1, y1ஓட வேல்யூ 3 டிவைடட் பை k + 1. ஓகேவா? c = 2k 1 × 1 1 divided by k + 1, 7k + 3 divided by k + 1. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க சியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் இதுதான். சரிங்களா? இப்போ இது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல இந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுக்கும்போது இந்த லைன் மேலே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் எனி 1 பாயிண்ட் எடுத்து இந்த லைனில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு = 0 வரணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் 3x + y - 9 = 0 இருக்கு இல்லையா, இப்போ இந்த லைன் மேலே தானே இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் இருக்குது. சிங்கிறது என்னது, இந்த லைன் மேலே தானே 2k + 1 divided by k + 1, 7k + 3 divided by k + 1 இருக்குது. அப்போது இது ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட். இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்டை இந்த லைனோட ஈக்குவேஷனில் போய் நம்மளால் என்ன பண்ண முடியும், சப்ஸ்டிட் பண்ண முடியும். எக்ஸுக்கு பதிலாக 2k + 1 divided by k + 1ம், yக்கு பதிலாக 7k + 3 divided by k + 1ம் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஏன் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு, ஏன்னா இந்த பாயிண்ட் வழியாக தான் இந்த லைன் போகுது. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் தான் இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். புரியுதுங்களா? 3x + y - 9 = 0ன்ற ஈக்குவேஷனில் இந்த சி கோஆர்டினேட் பாயிண்ட் 2k + 1 divided by k + 1 எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 3 × 2k + 1 divided by k + 1 ப்ளஸ் yக்கு பதிலாக 7k + 3 divided by k + 1 - 9 = 0. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், k + 1. ரைட்டா? இங்கே என்னோட டினாமினேட்டரும் உங்களோட எல்சிஎம் சேம். நியூமினேட்டர் பாருங்கள், 3 × 2k + 1 ப்ளஸ் 7k + 3 மைனஸ் இங்கே டினாமினேட்டர் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது நியூமரேட்டரில் நம்மளோட எல்சிஎம்மை மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் என்னது, k + 1. ஓகேவா? அப்போ 3 எடுத்து பைனாமியல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 2 6k + 3 ப்ளஸ் 7k + 3 மைனஸ் 9 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9k - 9. டினாமினேட்டரில் இருக்க k + 1 ரைட் சைட் போனால் 0 × k + 1. ரைட்டா? இப்போ பாருங்கள், லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்கள். 6k + 7k 13k, 13 - 9 4k, 3 + 3 6, 6 - 9 -3,
0 into k plus 1 0 ஓகேவா அப்போ 4k minus 3 ரைட் சைட் போனால் ப்ளஸ் 3 4 ரைட் சைட் போனால் டிவைடட் பை 4 ஓகேவா அப்போ கேவோட வேல்யூ என்ன 3/4 சரிங்களா therefore the required ratio நம்ம என்ன எழுதலாம் k is to 1 எடுத்தோமா 3/4 is to 1 which implies நம்ம இந்த ரேஷியோவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் 3 is to 4 ஓகேவா அப்போ ரிக்வயர்ட் ரேஷியோ என்னது 3 is to 4 ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கில் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.